அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம புது அமைச்சர் மிஸ்டர் ராஜ்மோகன், மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் நமக்கு நியூ எஜுகேஷன் மினிஸ்டரா நமக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இன்னைக்கு தான் நியூ எஜுகேஷன் மினிஸ்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாண்புமிகு ராஜ்மோகன் யார்? இவர் யார்? யூடியூப்ல இருந்து இப்போ எஜுகேஷன் மினிஸ்டரா மாறியிருக்காரு. ஸோ இவர் வந்தா கண்டிப்பா நமக்கு பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எக்ஸாம் நமக்கு கன்ஃபார்மா வரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவர் நிறைய காணொலிகள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் மினிஸ்டரா வந்தா கிடையாது. இவரு கண்டிப்பா அரசியலுக்கு வந்தாலோ, இல்ல மாணவர்களுக்கு நலன் செய்வாரு, இளைஞருக்கு நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவர் நிறைய காணொலிகள் சொல்லியிருக்காரு. ஸோ அத பத்தி நம்ம இந்த காணொலியில டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த ராஜ்மோகன் அவர்கள் யார்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சில விஷயங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிய வரணும். ஸோ யார் இவர் ராஜ்மோகன் அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ இந்த ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1987ஆம் ஆண்டு சென்னையில பிறந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பள்ளியும் சென்னையில தான் படிச்சாரு, கல்லூரியும் சென்னையில தான் படிச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா இவர் பார்த்தீங்கன்னா தமிழ்ல மிக முக்கியத்துவம் இப்ப தமிழ் இவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா, விஜய் டிவில ஒரு தொகுப்பாளரா ஒரு 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 ஷோல போய் சேர்ந்து இவருடைய திறமைய காமிச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா உயர்ந்து வந்துருக்காரு. விஜய் டிவிலேருந்து அதுக்கப்புறம் பட்டிமன்றம் பேச்சாளரா மாறி, ஸோ அதுக்கப்புறமா கடைசியா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது, ஸோ முதலா அவர் கட்சி ஆரம்பிக்கும்போதே இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் அப்ரோச் பண்ணி கட்சியில சேர்ந்திருக்காரு. கட்சியில சேர்ந்த உடனே இவருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு அ கொள்கை பரப்பு செயலாளரா அப்படின்னு சொல்லி நம்ம தாவேகா கட்சியில பார்த்தீங்கன்னா, இவருக்கு முக்கியமான ஒரு பதவி குடுத்துருக்காங்க. அந்த பதவிய இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தக்க வச்சு அதிகமான பிரச்சாரம். இத யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நிறைய தாவேகா சார்பாக பேட்டி குடுத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தான் அதிகமா என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரஸ் நியூஸ்லாம் அதிகமா அ குடுத்திருப்பாரு. பிரஸ் கிட்ட அதிகமா பேசினவர் யாருன்னா, நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்கள் தான். கண்டிப்பா இவர் வந்ததுனால கண்டிப்பா நமக்கு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு கண்டிப்பா உடனடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய காணொலியில பார்த்தீங்கன்னா, யூடியூப் காணொலியில பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் நிறைய இளைஞர்களை இவர் இணைச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, இவருடைய முக்கியமான ஒரு பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, இவருடைய முக்கியமான பங்களிப்பு அதுல இருந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அதிகமான இளைஞர்கள் என்ன உள்பட அதிகமான இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, கலந்து கொண்டாங்க பார்த்தீங்களா? அந்த கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டு போராட்டத்துல பார்த்தீங்கன்னா, இவருடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சு. ஏன்னா இவருடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல இவருடைய பேச்சினால நிறைய பேர் கவர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மெரினா பீச்ல போய் நம்ம நிறைய பேர் இவர்னாலேயே நம்ம நிறைய பேர் அங்க கலந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம வெற்றிகரமா நம்ம முடிச்சோம். அதனால கண்டிப்பா நமக்கு யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி கண்டிப்பா நமக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமா ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா, உடனடியா நமக்கு தேர்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பிஜிடிஆர்பி என்பது 11த், 12த்துக்காக நடக்கிற ஒரு ஆசிரியர் நடத்துற ஒரு ஆசிரியருக்கு உண்டான ஒரு தேர்வு. கண்டிப்பா மாண்புமிகு நம்ம முதலமைச்சர்களும் இருக்கட்டும், மாண்புமிகு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டராவா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கலந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆசிரியர் சமூகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமான நன்மைகளும், அதிகமான முக்கியத்துவம் கண்டிப்பா குடுப்பாங்க. அதனால யாரெல்லாம் பிஜிடிஆர்பி பிரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, உடனடியாக உங்களுடைய பிஜிடிஆர்பி பிரிப்பரேஷன உடனடியாக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னும் லேட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு மினிஸ்டர்ஸ் போட்டாச்சு. ஏன்னா நமக்கு ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கூட நமக்கு போடல. ஆனா ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டிருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கண்டிப்பா நாளைக்கு அடுத்த வாரத்துல நமக்கு 10th ரிசல்ட் கண்டிப்பா நம்ம மாண்புமிகு எஜுகேஷன் மினிஸ்டர் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட்டே அறிவிக்க போறாரு. அது கண்டிப்பா நம்ம எல்லாரும் காணொலியில பார்க்க தான் போறோம். அதுலயே அவருடைய ஸ்பீச்லயே நமக்கு தெரிஞ்சிரும். அவர் எவ்வளோ மாணவர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரு, எவ்வளோ ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரு. ஆசிரியர் அல்லாத மாணவர்கள் ஆசிரியர் தேர்வுக்காக நம்ம போய் தயார் செஞ்சிருக்கோம்ல, அவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லயே நமக்கு தெரிஞ்சிரும். கண்டிப்பா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி இந்த ஆனுவல் பிளானர், டிஆர்பி பிளானர் இனிமேல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் நமக்கு போட்டாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் நம்ம கூடிய விரைவில் நமக்கு வந்துரும். இனிமேல் நமக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க தான் பார்க்க தான் போறீங்க. நிறைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் நம்ம சேனல்ல தான் நம்ம போட்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம். கண்டிப்பா அது கூடிய விரைவில் நமக்கு வரப்போகுது. அதனால இன்னும் லேட் பண்ணாதீங்க. பிரிப்பரேஷன் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நீங்க ஆரம்பிச்சிருங்க. யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் இருக்கீங்களோ, எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தரமான ஒரு பேட்ச் ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக தரமான ஒரு பேட்ச் நம்ம ஆரம்பிச்சு ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் சேரணும்னு விருப்பம் இருக்கீங்களோ நீங்க கீழே கொடுக்கப்பட்ட கான்டாக்ட் நம்பர் நீங்க கால் பண்ணி அட்மின் எடுப்பாங்க. கால் பண்ணி நீங்க பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் நீங்க பேட்ச் பார்த்தீங்கன்னா சேர்ந்துலாம். இதுல பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் புக்ஸும் நம்ம உங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ரீயாவே அனுப்புறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் யாருக்கெல்லாம் பேட்ச் கிளாஸ்ல சேர்றீங்களோ உங்களுக்கு ஃப்ரீயாவே நம்ம என்ன பண்றோம், புக்ஸ் அனுப்புறோம். அதிகமான காஸ்ட்டும் கிடையாது. நீங்க தைரியமா நீங்க என்ன பண்ணலாம்னா, எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக நீங்க சேர்ந்து எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் வெறும் நம்ம இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்காக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம கூட நீங்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி யூஜிசி நெட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 10 யூனிட் பேப்பர் 1க்கு உண்டான 10 மெட்டீரியல் யூனிட் உண்டான மெட்டீரியலும் அதே மாதிரி 5 கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 199 தான். ஏன்னா இப்போ யூஜிசி நெட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் தேர்வு நடக்க போகுது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம்.
ஸோ அதேமாரி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேட்சா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 10 பேரா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் பேட்சா போட்டு நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ், புக்கு, டெஸ்ட் பேட்ச் அண்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா, ஆன்லைன் கிளாஸ்லேயே பண்றோம். ஸோ அதேமாரி உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸும் இதுலயே குடுத்துருக்கோம். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்துட்டு, ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர், ஸோ கீழ குடுக்கப்பட்ட கான்டாக்ட் நம்பர். ஸோ நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன சார் ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி, எஜுகேஷன் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கிடையாது. தரமான ஒரு எஜுகேஷன் இருக்கும். ஸோ எப்படி நம்ம பிரிப்பரேஷன் பண்ணி நம்ம வேலைக்கு வந்தோமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, பிரிப்பரேஷனுக்கு முக்கியத்துவம் குடுப்போம். ஸோ அதனால பிரிப்பரேஷன்ல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஸோ தரமான ஒரு பிரிப்பரேஷன் இருக்கும். ஸோ நீங்க கூடிய விரைவில் நீங்க இந்த கான்டாக்ட் நம்பர கால் பண்ணி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ண தேவை. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ புது மினிஸ்டர்ஸ் வந்திருக்காரு. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ கூடிய விரைவில் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியா ஆக போறோம். ஸோ அதை நினைச்சு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இந்த வருடத்துல ஸோ எப்படி ஒரு யூடியூபர்லேருந்து ஒருத்தர் மினிஸ்டரா ஆயிருக்காரோ, ஸோ நம்மளும் இந்த ஒரு சாதாரண ஒரு வேலை செஞ்சு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செஞ்சு நம்மளும் என்ன பண்றோம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கண்டிப்பா போய் சேர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனும் உங்களுடைய ஸ்டடிஸ் ஆரம்பிங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த நம்பர் அட்மின் நம்பர். ஸோ இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தான் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.